ஹாய் கேஸ், நான் உங்கள் பிரதீக்ஸ் மைண்ட் வாய்ஸ் பேசுகிறேன். இந்த சேனல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச V4 மாடலுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் வர போகிற V5 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் V5யோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் மாடல்ஸை பார்க்க போகிறோம். இதுதான் நமக்கு கிடச்சிருக்க லீக்கான V5யோட பிக்சர்ஸ். பாருங்க, உங்களுக்கு இந்த V5 பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதோட நியூட்டன் மீட்டர்ஸ் அண்ட் டார்க்கை பற்றி இப்போதைக்கு எந்த ரிலீஸும் கிடைக்கல. இது இன்ஜின் சேம் 155cc இன்ஜின் தான் வருது. ஆனால் இதோட எல்லாமே அப்கிரேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்விட்சஸ்லேருந்து டயர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கிறதோட இன்னொரு படி ஹெச் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸாஸ்ட் நோட், இதோட மைலேஜும் ட்ராப் ஆக போகுது. ஆனால் இதோட பவர் அவ்வளோ பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. 2 சிலிண்டர் வந்தால் கூட இது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க. பாருங்கள், இதோட பிளாஸ்டிக் கொண்டு பில்ட் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதோட விலை இருக்கு V4ஓட அதிகமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கே தெரியும், V3லேருந்து V4 அதிகமான ரேட்டில் தான் விற்றாங்க. V5 எவ்வளோக்கு கேட்க போகிறாங்க நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். இதோட லைட் பாருங்க, அக்ரெசிவான லுக் இருக்குது. ஆனால் இதோட பாடி வெயிட் கம்மி பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஹைவேல போகும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கலாம், ஹை ஸ்பீடில் போகும்போது வைப்ரேஷன் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. வேரியேட்டர்ஸில் அப்கிரேட் பண்ணுறாங்க. HOHCலாம் என்ன பண்ணுறான்னு தெரியல நமக்கு. இதோட பாட்டு என்ன சொல்லுங்க, நான் போடுறேன். அதுக்குள்ளே இதோட எல்லா பவர்ஸும் கிடச்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன். நியூட்டன் மீட்டர்ஸ் அண்ட் டார்க்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். Hey everyone, and welcome to the BikeWorld.